ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் நடக்க போகுது. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. ஓகே, அப்ப என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். எனக்கு 16 மார்ச்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மேம், என்னால 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து படிச்சிருங்க. அதாவது செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தரவா படிச்சிருங்க. சோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, சோ மார்ச்ல ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிருங்க. சோ இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை என்னால இருக்கக்கூடிய 13 நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடிக்க முடியும். சோ 2 நாள்ல 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்கிற மாதிரி பாருங்க. சோ இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா, டிசம்பர் 2025, ஜனவரி 2026, பிப்ரவரி 2026. ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சோ இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஃபர்ஸ்ட் வந்து முடிக்கிற மாதிரி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஏன்னா என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பழைய கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப கேட்க மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டா இருக்கக்கூடிய நியூஸ்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 2026 இந்த மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. இது படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சோ ஒரு 4ஆம் தேதி இல்லனா 5ஆம் தேதிக்குள்ள இந்த ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில வந்து 28 நாள் தான். ஓகேவா? சோ அதுல சண்டே அதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 25 டேஸோட கரண்ட் அஃபேர் தான் உங்களுக்கு மேக்ஸிமமாவே இருக்கும். அப்ப இத வந்து ஒரு நாள் 1.5 நாள்ல நீங்க வந்து முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 1.5 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர் முடிச்சிடலாம். அப்ப கிட்டத்தட்ட பாருங்க உங்களுக்கு 5 நாள். ஓகேவா? சோ இந்த 5 நாள்ல வந்து 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இல்லனா ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிரலாம். அடுத்து ஒரு 5 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோட கரண்ட் அஃபேரை வந்து நீங்க நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? சோ அப்போ இத வந்து 3ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு 10 நாள்ல இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க படிச்சிரலாம். ஏன்னா இதுல 20 கொஸ்டின் வருது. நீங்க ரீசனிங் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல டாப்பரா இருக்கட்டும் 2 பேருமே நல்லா பண்ணிருவாங்க. மேக்ஸ் வந்து டாப்பர் வந்து 30 கொஸ்டினுமே போட்டுருவாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 22ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை தீர்மானிக்கிறது ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் தான். இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல 20 மார்க் வருது. சோ அப்ப இந்த முக்கியமான கரண்ட் அஃபேர் இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 15ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் உங்களால ஈஸியா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கரண்ட் அஃபேருக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நான் இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் போகும்போது கரண்ட் அஃபேருக்கு பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த 2026ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு. சோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஓகேவா? சோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே என்டிபிசி படிக்க ஆரம்பிச்ச டேல இருந்தே இங்க கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல வந்து கரண்ட் அஃபேர் படிச்சிருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இது பர்டனா இருந்திருக்காது. சோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணும் மேம், என்டிபிசிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னு நம்ம டீமுக்கு மெசேஜ் பண்ணதுனால உங்களுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இந்த என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 799 பே பண்ண வேண்டாம், 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். சோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட். ஓகேவா? சோ 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நாங்க வந்து 1 இயரோட கரண்ட் அஃபேரே கொடுத்திருப்போம். நீங்க முடிஞ்சா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த கரண்ட் அஃபேர் படிங்க. இல்ல மேடம் எனக்கு வந்து இவ்ளோ இதுவும் படிக்க முடியாது, டைம் கம்மியா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரையாவது நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி படிங்க. சோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சிஏ கோர்ஸ்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த என்டிபிசிக்கு மட்டும் எனக்கு இந்த கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து
உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இதுவே ஆல்ரெடி லேட். ஏன்னா நமக்கு வந்து 16ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்க போறாங்க. சோ இருக்கக்கூடிய டேஸ்ல 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர வந்து நான் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு 1 மாசத்தோடது அப்படிங்கிற மாரி முடிச்சீங்கன்னா தான் முடிக்க முடியும். 16ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்க. 12ஆம் தேதி வந்து நின்னுகிட்டு, மேம் எனக்கு வந்து ஒரு 12ஆம் தேதி இல்லன்னா ஒரு 15ஆம் தேதி வந்து நின்னுகிட்டு, மேம் எனக்கு வந்து இந்த லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் குடுங்க அப்படின்னா, சோ அந்த 15ஆம் தேதியில உங்களால கரண்ட் அஃபேர் வந்து முடிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா நாளைக்கு எக்ஸாம். 16ஆம் தேதி எக்ஸாம். 15ஆம் தேதி இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி என்னால 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர ஒரே நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா இருக்கக்கூடிய அந்த 10 நாள்ல நான் சொன்ன மாரி ஷெட்யூல் போட்டீங்க அப்படின்னா, அந்த 12 நாள்ல நீங்க என்ன பண்ணிரலாம்? 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து முடிச்சிரலாம். சோ 16ஆம் தேதி எக்ஸாம். கரெக்ட்டா 13 நாள் டைம் இருக்கு. ஓகேவா? சோ நான் சொன்ன மாரி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 3 மாசம், 3 மாசம்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 1 1/2 நாள்ல 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகேவா? சோ மத்தது எல்லாமே நீங்க தரோவா படிச்சிருப்பீங்க. மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. சோ இப்ப லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்ஸ் எனக்கு என்டிபிசி முடிஞ்சிருச்சு மேம். சிபிடி 1 வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் சிபிடி 2 படிக்க ஆரம்பிப்பேன். அப்ப எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும். அப்ப நான் இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா எனக்கு வந்து பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 உங்களுக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 599 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணிருப்பீங்க இல்லையா? அடுத்து ஒருவேளை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்க. சிபிடி 2க்கும் கரண்ட் அஃபேர் படிக்க போறீங்க அப்படின்னா, சோ அடுத்து நியூவா வரும்போது நீங்க 799 பே பண்ண வேண்டாம். 599 பே பண்ணியே சிஏ பிடிஎஃப் கோர்ஸ லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க வந்து கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? சோ எல்லா நியூஸையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து குடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்ப என்டிபிசிக்கும் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் தொகுத்து மொத்தமா உங்களுக்கு வந்து குடுத்திருக்கோம். சோ மந்த் வைஸா குடுத்திருப்போம். இதுதான் நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ். இது வந்து டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 150 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. சோ இது எல்லாமே டாப் கரண்ட் அஃபேர். ஏன்னா இந்த 150 கொஸ்டின் தான் உங்களால ஒரு மாசத்துக்கு படிக்க முடியும். இருக்கிற 12 நாள்ல அவ்வளவுதான் நம்மளால ஞாபகம் வைக்க முடியும். நாம வந்து ரோபோ கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒரு இப்போ டெய்லி படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களால வந்து 500 கொஸ்டின் 700 கொஸ்டின் ஞாபகம் வைக்க முடியும். உங்களுக்கு எல்லாமே குடுத்திருப்போம். ஓகேவா? சோ 1000 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு குடுத்திருப்போம். சோ இப்ப லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு இந்த முக்கியமான கரண்ட் அஃபேர் ஒரு மாசத்துக்கு 150 கொஸ்டின் குடுத்திருப்போம். ஓகேவா? சோ டாப்பா இருக்கக்கூடிய 150 கொஸ்டின் குடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் இத வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? இது டிசம்பர் மந்தோட டாப் கொஸ்டின்ஸ். ஓகே. சோ வித் பிக்சரோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து குடுத்திருப்போம். சோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா பேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு 130 பேஜஸ் வரும். கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் ரேங்க் இன் த ஏசியா பவர் இண்டெக்ஸ் இதுதான் கொஸ்டின். தமிழ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சர் இருக்கும். சோ வித் பிக்சரோட டீம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும். சோ இதே மாதிரி இப்போ இது டிசம்பர் மந்த்துக்கானதா. சோ இதே மாதிரி உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி. சோ பிப்ரவரி மந்த் மட்டும் நாங்க இன்னும் ஆட் பண்ணல. அது வந்து நாளைக்கு டீம் வந்து பிப்ரவரி மந்தோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இது மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு எல்லா மாசத்தோட பிடிஎஃப்பும் நீங்க டவுன்லோட் பண்ணி சோ அத வந்து டீடைல்டா நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே. லாஸ்ட் 8 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்னு ஒரு ஃபோல்டர் வந்து குடுத்திருப்போம். அந்த ஃபோல்டர்ல உங்களுக்கான பிடிஎஃப் வந்து இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ என்டிபிசிக்கு சிஏ மட்டும் வேணுங்கிற ஸ்டூடண்ட் சோ இந்த ஆஃபர் இல்ல இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபீஸ் வந்து 199 தான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து சிபிடி 2க்கு கரண்ட் அஃபேர் வேணும், இல்ல குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர் வேணும், இல்ல நான் எஸ்எஸ்சி படிக்க போறேன், எனக்கு இன்னுமே கரண்ட் அஃபேர் வேணும், எனக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியா இந்த சிஏ வந்து வேணுங்கிற ஸ்டூடண்ட் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியாவும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இத மட்டுமே நீங்க கரண்ட் அஃபேருக்கு படிச்சாலே போதும். எல்லாமே டீடைல்டா கொடுத்திருப்போம். சோ படிக்க ஆரம்பிங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய 13 நாள ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி தான் நான் டைம் டேபிள் போட்டு குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதுல ஒரு நாள் வேஸ்ட் பண்ணா கூட ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த சிஏ கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 2வது அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னா 5 மார்ச்ல இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரதுனால
5ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம குரூப் டியோட ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் நம்ம ஆப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் டியோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த குரூப் டி எக்ஸாம நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 2500. மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டிபிசி சிஏ வேற, இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வேற. ஓகேவா? சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான இ புக்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி சிஏல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டா 13 நாள் தான் டைம் இருக்கு. எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இதுவே பாத்தீங்கன்னா நீங்க லேட்டா தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இனி வரக்கூடிய எக்ஸாமுக்காவது டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவா இருங்க. லாஸ்ட் மினிட்ல என்னென்ன ரிவிஷன் பண்ணா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுமோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க் டெஸ்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. சோ அந்த டெஸ்டையும் ஆப்ல போய் அட்டெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட், எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாத்தையுமே கரெக்டான விதத்துல பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த மெகா லைவ் டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் ரிவிஷன் பண்ணுங்க. உங்க டெஸ்ட்ல மார்க் வந்து 55 மார்க் வருது, இல்ல 60 மார்க் தான் வருது, இல்ல 65 தான் வருது மேம் அப்படின்னா ரிமைனிங் மார்க் எங்க போச்சு? 100 மார்க்ல 65 மார்க் தான் வருதுன்னா மீதி 35 எங்க போகுது? கரண்ட் அஃபேர்ல மிஸ் ஆகுதா? இல்ல ஜெனரல் அவேர்னஸ்ல மிஸ் ஆகுதா? சயின்ஸ்ல மிஸ் ஆகுதாங்கிறத பாருங்க. அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ல மிஸ் ஆகுது அப்படின்னா உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேரை எப்படி ஞாபகம் வச்சு படிக்க முடியுமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசமா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒரு நம்பர் வருது, ஏதாவது ஒரு நேம் வருது அப்படின்னா சினிமா கூடயோ இல்ல எது கூடயாவது ரிலேட் பண்ணி ஒரு கோட் வேர்டு வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒரு 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணா கூட நம்மளோட ரேங்க் வந்து எவ்வளவோ முன்ன போகும். ஏன்னா 0.25ல கூட இங்க வந்து என்ன ஆகும்? ரேங்க் வந்து அவ்வளோ முன்ன போகும். சோ அதனால மிஸ் பண்ணிராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நெகட்டிவ்ல நிறைய கொஸ்டின் விடாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு டாப்பர் ஆகக்கூடிய அளவுக்கு டார்கெட் வச்சுட்டு என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுங்க. சோ கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸோட ஆஃபரும் உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 5ஆம் தேதியோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா நம்மளால முடியும் நம்புங்க. எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கனாலே ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி தான் கடைசியில நமக்கு வந்து போஸ்டிங் வாங்கி கொடுக்கும். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சிஏ கோர்ஸ் பத்தி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.